தற்போது அண்மை செய்தி. வெறுப்பு பேச்சு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெறுப்பு பேச்சு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்திருக்கிறோம். வெறுப்பு பேச்சு தொடர்பாக பொன்முடிக்கு எதிரான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என நீதிபதிகள் எச்சரித்திருக்கின்றனர். பொன்முடிக்கு எதிரான வழக்குகளை புலன் விசாரணை செய்ய காவல்துறையினர் தயங்கினால் இவ்வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என்று நீதிபதிகள் எச்சரித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக இதனை பார்த்திருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்குகளை புலன் விசாரணை செய்ய காவல்துறையினர் தயங்கினால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என்று உயர்நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, விவரம். சைனா குறித்தும் சைவ மற்றும் வைணவ சமயங்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்புக்குள் வருவதால் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அவருக்கு எதிராக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததை சுட்டிக்காட்டி தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் பொன்முடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்ட வழக்கு என்பது இன்றைய தினம் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது பொன்முடியினுடைய பேச்சு தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்ட தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் பொன்முடிக்கு எதிராக 3 காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்ட புகார்கள் மீது விசாரணை நடத்தியது அவருடைய பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்பில் வராது என கூறி அந்த புகார்கள் முடிந்து வைக்கப்பட்டது என்று தெரிவித்தார். அதன் பிறகு தமிழகம் முழுவதும் 112 புகார்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றின் மீது புலன் விசாரணை என்பது நிலுவையில் இருப்பதாகவும் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. மேலும் 60 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த நிகழ்ச்சியை தான் பொன்முடி குறிப்பிட்டு பேசினார் என தமிழக அரசு சார்பில் அஸ்பரமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து முன்னாள் அமைச்சருக்கு எதிரான புகார்கள் மீது காவல்துறையினர் புலன் விசாரணை செய்ய தயங்கினால் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படும் என தற்போது நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார்கள். மேலும் பேசுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் போது அமைச்சராக பதவி வகித்தவர் ஏன் இதுபோல் பேச வேண்டும் என்று ஒரு கேள்வியை தற்போது எழுப்பியுள்ளார்கள். மேலும் அமைச்சராக இருந்தவர் என்ன சொல்கிறோம் என்பதை புரிந்து பேச வேண்டும் என்றும் கருத்து சுதந்திரத்தில் கூட நியாயமான கட்டுப்பாடுகள் இருப்பதாகவும் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கலாம் என கூறிய நீதியரசர் இந்த வழக்கு விசாரணையை தற்போது ஜூன் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.